நான் வழுக்கி விழணும்னு எண்ணெயை ஊத்தி வச்ச அந்த 2 விளக்கெண்ணெய்களும் கொஞ்சம் வெளியே வரீங்களா? என்ன பார்த்தா உங்க 2 பேருக்கும் முட்டாள் மாதிரி தெரியுதா? ஹலோ நந்தினி மேடம், நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். பதில் பேசாம இருந்தா எப்படி? சொல்லுங்க. ஆமா, இவ்ளோ கேவலமா பிளான் பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய் மித்ரா, நான் உன்ன என்னமோ ஒரு பெரிய வில்லியா நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடான்னா இவ்ளோ கேவலமா பிளான் பண்ணிருக்க? இல்ல இந்த எண்ணெயெல்லாம் ஊத்தி விளையாடுற வயசா உனக்கு? இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரெண்ட். சீரியல்ல வந்தா கூட ஆடியன்ஸ் ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அத போய் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன நக்கலா? இல்ல இல்ல, உங்களை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். மித்ரா, இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்லாம் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா நீ எப்போ எந்த மாதிரி யோசிப்ப, என்ன பிளான் பண்ணுவேன்னு எனக்கு எல்லாமே தெரியும். உன் கூட இவ்வளவு நாள் இருந்ததுக்கு இது கூட தெரியலனா எப்படி? பாரு, என்ன பேப்பர்லாம் எடுக்கிறா? ஒருவேளை எனக்கு எதிராக ஏதாவது ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காளோ? என்ன வெளிய அனுப்ப ஏதாவது பிளான் போடுவீங்கன்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே இதோ இந்த விளக்கெண்ணெய் ரூம்குள்ள வந்து நகைய வைக்கும் போது நான், தமிழ், ஆதித்யா எல்லாரும் ஜன்னல் வழியா அந்த கூத்த பாத்துக்கிட்டே இருந்தோம். அப்பதான் நான் வேணும்னே தமிழையும் அனுப்புனேன். அம்மா, உன் பேக்ல எதையோ ஒளிச்சு வைக்க வந்திருக்காங்கம்மா. சீக்கிரமா வாமா, பிடிக்கலாம். இரு இரு. இல்ல ஆதித்யா, நாம அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்த வேற மாதிரி டீல் பண்ணணும். தமிழ், இப்ப நீ உள்ள போ. அங்க போய் ஏதாவது ஒரு பொருளை தேடுற மாதிரி அப்படி இப்படின்னு கொஞ்சம் பாவனை காட்டிட்டு கொஞ்ச நேரத்துல வெளியில வந்துரு. போ போ. யோ கான்ஸ்டபிள் சார், வண்டி அந்த டீ கடை பக்கமாக நிறுத்து, டீ சாப்பிட்டு போகலாம். ஓகே சார். தம்பி, ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாம் தம்பி. கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நைட் டியூட்டி இல்லையா? அப்படியே பழகி போயிடுச்சு. ஆ, ஓகே சார். நீங்களும் வந்து ஒரு டீ சாப்பிடுங்க. ஆ, சரிங்க சார். யோ டீ சொல்லியா? அண்ணே சார், ஒரு 5 டீ. சரிங்க சார். சரி சார், அந்த லாயர் வந்தார்ல, இன்ஸ்பெக்டர் எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றாரு? நீ எடுத்து பேசு பவானி, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன அதிசயமா இந்த நேரத்துக்கு கால் பண்ணிருக்கீங்க? மேடம், நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். நீங்க தேடிக்கிட்டு இருக்க துரை இப்போ என்கிட்ட தான் இருக்கான். டேய் டேய், எங்க ஓடுற? சார், அவன் இறங்கி ஓடுறான் சார். டேய் நில்றா, டேய் டேய் நில்றா. ஏய் ஓடுறான் பாரு. ஏய் புடிங்க, வாங்க. ஏய் நில்லு. ஏய் சொல்லிட்டே இருக்கோம்ல. யோ வண்டியில இருங்கயா. யோ வண்டி அடியா. அவனை பிடிச்சா அவனும். சரி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். ஆதி மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போல, ஏன் இப்ப வரைக்கும் அவர் வாயை திறந்து பேசவே இல்ல?
பாரதி அவ புருஷனுக்கு கல்யாணம் ஆக போறது தெரிஞ்சோம் அவளும் எதுவும் பண்ணாம இருக்கா. ஐயோ ஐயோ, ஏன் இப்படி பொய்யா பேசிட்டு இருக்க? நானா? பாரதி தான் மித்ரா தப்பானவன்னு ப்ரூவ் பண்ண ஆதாரம் இருக்குன்னு சொல்றாள்ல. அந்த ஆதாரத்தை மட்டும் கொடுத்துட்டான்னா அப்புறம் இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்காது. அம்மா, அது அவங்க பிரச்சனைமா. பாரதி ஆதாரத்தை குடுக்கறது இருக்கட்டும். ஆதிதான் பாரதியோட புருஷன் சொல்றல, நீ என்ன ப்ரூஃப் வச்சிருக்க? அத காட்டு. அதுக்கப்புறம் நீ சொல்றது உண்மைன்னு நான் நம்புறேன். ஏய், கண்டிப்பா ஆதாரம் இருக்குடி. சரிம்மா, அப்ப அத காட்டு. அது என்கிட்ட இல்லடி, ஆனா கண்டிப்பா ஆதாரம் இருக்கு. ஆனா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நாம 2 பேரும் இப்பவே கிளம்பி போய் பாரதி ரூம்ல தேடி பார்த்தோம்னா அந்த ப்ரூஃப் கண்டிப்பா கிடைக்கும். அப்பதான் இந்த அம்மா யாருன்னு உனக்கு புரியும். ஏய், சத்தியமா நான் சொல்றது உண்மைடி. ஹலோ ஹலோ, பிரியாவோட நம்பருக்கு கால் போச்சு, ஆனா யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கால் கட் ஆயிடுச்சு. யாருன்னு தெரியலையே. கால் அட்டென்ட் பண்ணி ஹலோன்னு சொல்றதுக்குள்ள ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபோனை சார்ஜ் போட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ், ஏமா வீட்டில் ஒரு அக்கா உன்னை பார்க்க வந்தாங்களே, அந்த அக்காவோட ஃபோனா இருக்குமோ? என்னை பார்க்க ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொன்னியே, நான் போய் பார்த்தப்போ அவங்க அங்க இல்லையே. யாரு வந்தாங்கன்னு தெரியல. நானும் அதை பத்தி யோசிக்காம இருந்துட்டேன். ஒருவேளை இதுவும் அந்த மித்ராவோட பிளானா இருக்குமா? என்னை பார்க்க வந்தது யாரு? தமிழ், இந்த போன் எடுத்துட்டு போய் சார்ஜ் போடு. சார்ஜ் ஆகி போன் ஆன் ஆனதும் கால் வந்துச்சுன்னா அம்மாவை கூப்பிடுங்க. இந்தா புடி. ஆதித்யா, நீ அக்கா கூடவே இருக்கணும். போன் வந்துச்சுன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லணும். சரிம்மா. போங்க. ஏய் மேடம், குடோன்ல இருந்து ஒரு ஈ காக்கா கூட வெளியில போக கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க மேடம். சொல்லு மித்ரா. மேடம், நீங்க மண்டபத்துல இல்லையா? எங்க போனீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசப்ஷனே ஆரம்பிக்க போகுது. பாட்டி கண்டிப்பா நீங்க எங்கன்னு கேட்பாங்க. நீங்க இங்க இருக்கணும்ல.